எப்பப்பெல்லாம் உங்களை இன்னபிலிட்டியை உணர்றீங்களோ, ஆண்டவரே இதை செய்யக்கூடிய என்னால் முடியல, சத்துவம் இல்லை, ஆற்றல் நினைக்கும் போது அந்த நோக்கத்தை கொடுத்தவர் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை அவரே கொடுப்பார். தேவன் நமக்காக வைத்திருக்க தெய்வீகமான இலக்கை மாம்ச பலத்தை கொண்டு, மாம்ச அறிவை கொண்டு செய்ய முடியாது. செஞ்சீங்கன்னா தோல்வி அடைவீங்க. ஏன்னா அது தேவனுடைய தரிசனம். தேவன் ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார், விதைக்கிறார் என்றால் அது மனித பலத்தினால் செய்ய முடியாத தரிசனத்தை உங்களுக்குள்ள வைப்பார். அது தேவனுடைய உதவி இல்லை என்றால் அது தோற்கக்கூடிய ரீதியில் தான் விஷயம் வைப்பார் கர்த்தர். நீங்கள் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்திருக்கணும். மாம்சத்தை சார்ந்துட்டீங்க, என்னோட அறிவு, என்னோட திறமை, எனக்கு இவ்வளோ கான்டாக்ட் இருக்குது அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் 100க்கு 200% தோல்வி அடைவீங்க, விரக்தி அடைவீங்க, சோர்ந்துருவீங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் நல்லா ஆரம்பித்தாங்க, லக்கில் முடியல. ஏன் முடியலன்னா மாம்சத்தை நம்புகிறாங்க, மாம்ச பலத்தை நம்புகிறாங்க, மாம்ச அறிவை நம்புகிறாங்க. கலாத்தியர் திருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையை கிருபையை சார்ந்து விசுவாசத்தை கொண்டு தான் ஓடணும். மாம்சத்தை சார்ந்து மாம்ச பலத்தை சார்ந்து ஓடணும்னா சக்ஸஸாக ஓட முடியாது. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த இடத்துல விதைக்கிறதை குறித்து பேசுகிறாரு. மேலே சொல்லும் பொழுது மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான்னு சொல்லும். மாம்சம் விதைக்க சொல்லாது. மாம்சம் எல்லாத்தையும் வச்சுக்க சொல்லும், ஆவி விதைக்க சொல்லும். இங்கே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. அநேக மக்கள் தங்கள் தரிசனத்தின் விளிம்பில் விட்டுருவாங்க. அவங்களுக்காக தேவன் ஓப்பன் பண்ணுக்கு அந்த டோருக்கு முன்னாடி விட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள், எதிர்மறையான காரியங்கள் வரும்பொழுது விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவது எப்படின்னு தெரியாத போது தோற்றுருவாங்க. மாம்சத்தில் நன்மை ஒன்றும் இல்லைங்க. மாம்சத்தில் செஞ்சிங்கன்னா உள்ள இருக்க ஜீவனுக்கு நம்ம அந்நியனை அனுப்போம். ஏன்னா மாம்சத்தில் நன்மை கிடையாது. மாம்ச பலத்தை செஞ்சிருவேன், நான் அறிவை செஞ்சிருவேன். முழுக்க முழுக்க தேவனை சார்ந்துருங்க, தேவனை கிருபையை சார்ந்துருங்க, தேவனுடைய தயவை சார்ந்துருங்க. இல்லாட்டா சோர்ந்து போகிறதுக்கான எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது. சோர்ந்து போவோம், சோர் வரையக்கூடிய பல சம்பவங்கள் வரும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வாசிங்களேன், வாசிடுவோம். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் ஒன்றை இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. எதில் சோர்ந்து போகிறோம்? ஆத்துமால சோர்ந்து போகிறோம். ஆவியில் சோர மாட்டோம், ஆத்துமால சோர்ந்துருவோம். நம்முடைய தரிசனத்துக்கு விரதமான காரியங்கள், நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு விரதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, முன்னேற முடியாதோ, ஜெயிக்க முடியாதோ அப்படி காரியங்களை பார்க்கும்போது, கேட்கும் பொழுது மனது அப்படி சோர்ந்துருது. இந்த உலகத்தில் பிள்ளைகளை வளர்க்குறதே பெற்றவர்கள் சோர்ந்து போயிறாங்க தெரியுமா? நான் என்னடா செய்வேன் இதுக்கு மேலன்றாங்க. இந்த தீமை செய்கிற உலகம், தீமை நடக்கிற உலகம், அந்த உலகத்தில் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு கேட்குற சம்பவங்கள், பார்க்குற சம்பவங்களை பார்க்கும்போது சோர்ந்து போகிறோம். 2 Corinthians 4 சொல்லுகிறார், ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். காணப்படுகிறத பார்க்கல, பிரச்சனைகளை பார்க்கல, போராட்டங்களை பார்க்கல, சவால்களை பார்க்கல, காணப்படாத விஷயத்தை பார்க்குறேன். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற என்னை குறித்த நினைவுகளை பார்க்குறேன். அதை பார்க்கும் பொழுது நான் சோர்ந்து போக மாட்டேன், பலன் கொள்ளுவேன். எதை பார்க்குற முக்கியம்? இது டிசிப்ளின்ங்க. கண்ணை திறந்து பார்த்தோம்னா பிரச்சனையாக தான் இருக்கும். கண்ணை மூடி தேவனுடைய நல்ல உறவு ஐக்கியத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்காக வைத்திருக்க கனவு தெரியும். சோர்ந்து போகிறோம்னா மாம்சத்தை நம்பிட்டுன்னு அர்த்தம். ஏசியா திருப்போம். ஏசியா 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். சூப்பர் நேச்சுரல். ஓடுனே இளைப்படையல, நடந்தேன் சோர்வடையலன்னு சொல்ல முடியாது. நேச்சரா நடந்தோம்னா, ஓடுனா இளைப்படைவோம், நடந்தா சோர்வடைவோம். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உண்டாகுது. இது வந்து வாலிபனையும் வயசானவங்களையும் பற்றி பேசலை. கர்த்தருடைய நல்ல உறவு இருக்கிறது. தேவன் கொடுக்குற சத்துவத்தை ஒருத்தர் ரிசீவ் பண்ணும் பொழுது அவன் ஓடுனால் கூட அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற விஷனை தேவனை சார்ந்து ஓடுனான்னா அவன் இளைப்படைய மாட்டான். மாம்ச பலத்தை சார்ந்து ஓடுனான்னா அவன் மாம்சத்தில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவன் களைப்படைந்து விடுவான், இளைப்படைந்து விடுவான், களைப்படைந்து விடுவான், சோர்ந்து போய் விடுவான். 2:12 அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள். கர்த்தர்ட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க முடி ஜெபிக்கிறேங்கிறாரு. கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என் பலவீனத்தை கொடுத்து நான் மேன்மை பாராட்டுறேன், ஏன்னா என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்குங்கிறார். எப்பப்பெல்லாம் உங்களை இன்னபிலிட்டியை உணர்றீங்களோ, ஆண்டவர் இதை செய்யக்கூடிய என்னால் முடியலை, சத்துவம் இல்லை, ஆற்றல் நினைக்கும்போது அந்த நோக்கத்தை கொடுத்தவர் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை அவரே கொடுப்பார். ஆனால் நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன் நினைச்சீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போவதற்கான சகல சாத்தியக்கூறுகள் இருக்கு. விஷனை கொடுத்தவரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். மாம்சத்தை நம்பக்கூடாது, மாம்ச பலத்தை நம்பக்கூடாது, புத்தியை நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. கர்த்தர்